பிசிடன் டெக்ஸ் 2024ல தமிழ் டபுள்ல தந்தியோன் யூடியூப் சேனல் வெளிவந்த ஒரு சைஃபை ஆக்ஷன் மூவி மார்சல் ரெசட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. பிரியா, ஏனில், ஸ்டீஃபன் மற்றும் பல அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோவுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கும், ஃபைனான்சியலா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். நடுக்கடல்ல ஒரு இடத்துல ஒரு புதையல் இருக்கு, அது எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு அவனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நடுக்கடல்ல போறாங்க. அப்படி போய் அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல மார்க் பண்ணி அங்க ஒரு வெடிகுண்டு ஒன்று வீசுறாங்க. அப்படி வீசும்போது அந்த கடல்ல இருந்து புதையல் கிடைக்கல. ஒரு பெரிய டைனோசர் ஒன்று இருந்துச்சு வந்து அவங்களை பயங்கரமா துரத்துது. இப்ப இறுதியில அதுல இருந்து அந்த டைனோசர் இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜி மியூசிக் நல்லா இருக்கு. படத்தோட லொகேஷன் நடுக்கடல போறது அப்படின்ட்டு நல்லா இருக்கு. ஒரு டைனோசரை வச்சு அப்படின்ட்டு நமக்கு ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் இவங்க அப்படியே நடுக்கடல போறது, அந்த மார்க் பண்றது அப்படின்ட்டு ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ் டபுள் வாய்ஸ் ஒரு சுமாரான தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல பெரிய ப்ளஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாலே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு மிகவும் ஒரு சொதப்பலான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்கே இல்லை. ஸ்டோரி அதரபாதால பழைய ஸ்டோரியா இருக்குது. இது மாதிரி ஸ்டோரி ஏகப்பட்ட படத்துல பார்த்தாச்சு. ஏன்னா இதே மாதிரி பொக்கிஷத்தை தேடி போறது, கடல்ல தேடி அப்படின்ட்டு அதே பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான். அது விஎஃப்எக்ஸ் ரொம்ப படுமோசமா இருக்கு. டைனோசர் காமிக்கிறாங்க, அப்படியே பொம்மை மாதிரி அப்படியே அந்த அப்படியே தெரியுது, அப்பட்டமா தெரியுது. சுத்தமா பயமே இல்லை. என்னடா இது, அது பாட்டுக்கு பொம்மையாட்ட வருது, அது பாட்டுக்கு பொம்மையாட்ட போகுது அப்படிங்கிறதா இருக்குது. அப்படியே அப்பட்டமா தெரியுது. இவங்க டைனோசர் அப்படியே துரத்துது, இவங்க அப்படியே போறாங்க. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும். எப்படி அவங்க தப்பிப்பாங்க அப்படின்னு சீட்டோட நுனியில் உட்கார வச்சிருக்கோம். ஆனா அது எதுவுமே சுத்தமா இல்லை. எது அவங்க ஓடுறாங்க, பின்னாடி பார்த்தா பொம்மை மாதிரி வருது அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த இடத்துல ஃபீல் இருக்கு. அந்த இடத்துல விஎஃப்எக்ஸ் காட்சியில் கிராபிக்ஸ் அப்படியே அப்பட்டமா தெரியுது. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா கொடுத்துருக்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் என்னடா இது படம் இப்படி போகுது அப்படிங்கிறது தான் இருக்குது. அது சினிமோட்டோகிராஃபிக், அந்த விஷுவல் எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த அளவு ஒரு சீரியல் பார்க்குற எஃபெக்ட் தான் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் சூப்பராக சுமாராக இருக்குன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்கள் கவிப்பார்.